திண்டுக்கல்லில் ஒரே நேரத்தில் இருவேறு இடங்களில் கணவன் மனைவியை வெட்டி படுகொலை. திண்டுக்கல் பரபரப்பு. பழிக்கு பழி சம்பவமா என காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். திண்டுக்கல் அருகே யாகுப்பம்பட்டியில் கடந்த 2024ஆம் ஆண்டு மே மாதம் 23ஆம் தேதி மாயாண்டி ஜோசப் என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக தாலுகா காவல் நிலைய போலீசார் 2 சிறுவர்கள் உட்பட 7 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இவ்வழக்கின் முக்கிய குற்றவாளியான சேசுராஜ் இன்று சுமார் இரவு 7 மணி அளவில் திண்டுக்கல் நத்தம் சாலை RNDC காலனி மட்டை கம்பெனி அருகே இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த பொழுது காரில் வந்த மர்ம நபர்கள் சரமாரியாக வெட்டினர். இதனால் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே சேசுராஜ் பலியானார். அதே வேளையில் யாகப்பம்பட்டியில் சேசுராஜின் 2வது மனைவி தீபிகா வீட்டில் இருந்த பொழுது மர்ம நபர்கள் அவரையும் வெட்டி படுகொலை செய்தனர். தகவல் அறிந்த தாலுகா காவல் நிலைய போலீசார் இருவேறு சம்பவ இடங்களுக்கு விரைந்து சென்று 2 பேரின் உடல்நிலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த கொலை குறித்து விசாரணை செய்து வருகின்றனர்.